தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீர்களா? இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணிக்கிறது. இது அசுப நிலையாக இருப்பதால் செலவுகள் அதிகரிப்பு, தூக்கக்குறைவு மற்றும் மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். மே 5 முதல் சந்திரன் உங்கள் ராசியான தனுசில் பயணிக்கத் தொடங்குகிறது. இது முதல் இடம் என்பதால் சுப பலன் தரும். மன உறுதி, தைரியம் மற்றும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் பலன் தரும் காலம் இது. மே 8 முதல் சந்திரன் மகர ராசியில் பயணிக்கும் போது அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகி, இது அசுப நிலையாக இருப்பதால் பணச்செலவுகள் அதிகரிக்கலாம், பேச்சில் கவனம் தேவை மற்றும் குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சூரியன் மற்றும் புதன் மேஷத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகி, இது அசுப நிலையாக இருப்பதால் சிந்தனையில் குழப்பம், குழந்தைகள் தொடர்பான கவலை அல்லது திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம். குரு மிதுனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், இது மிகச் சிறந்த சுப பலன். திருமணம், கூட்டாண்மை மற்றும் உறவுகள் மூலம் நன்மை கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ராசிகளுக்கு இருப்பதால் அதனூடாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். சுக்கிரன் ரிஷபத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், இது அசுப நிலையாக இருப்பதால் உடல்நலம் மற்றும் வேலை தொடர்பான சின்ன சிரமங்கள் இருக்கலாம். சனி மீனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், இது அர்த்தாஷ்டம சனி நிலை. அதனால் மன அமைதி குறைவு, வீட்டுச் சிக்கல்கள் அல்லது தாமதங்கள் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பத்தில் சற்று சிரமம் இருந்தாலும் நடுப்பகுதியில் நல்ல முன்னேற்றம், இறுதியில் பண விஷயங்களில் கவனம் தேவைப்படும் ஒரு கலவையான வாரமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த வரப்பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் QTV தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.